வணக்கம். இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற டாபிக் என்னது அப்படின்னா டைரக்டா லேட்ச் பண்றதுல இருக்க அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். என்னன்னா, டைரக்ட் லேட்ச் அதுதான் பர்ஃபெக்ட். ஆனால் அதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் பிள்ளைக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். அதை லேட்ச் பண்ணும் பொழுது, பிள்ளைய நம்ம உடம்போடு வச்சிருக்கும் பொழுது, பிள்ளையோட உடம்பும் தாயோட உடம்பும் கனெக்ட் ஆகும் பொழுது அந்த வார்ம்னஸ் பிள்ளை ஃபீல் பண்ணி பால் நல்லா சுரக்கும். அப்படி இருக்கும் பொழுது நல்ல பாலும் ஊரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த தாய்மையை நம்ம அனுபவிக்க முடியும் டைரக்ட் லேட்சில். இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வெளியில் போகும்பொழுது பாட்டிலு, பவுடரு, பம்பு இந்த மாதிரி எந்த ஐட்டத்தையும் தூக்கி பேக் பண்ணி ஸ்டெர்லைசேஷன் அதெல்லாம் எதுவும் பண்ண தேவை இருக்காது. ஸோ இந்த டைரக்ட் லேட்ச்னும் போது அம்மா மட்டும் பிள்ளையை தூக்கிக்கிட்டு பிள்ளைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு போனோம்னா ட்ராவல் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நைட் டைமில் இருட்டில் எழுந்திரிச்சு எவ்வளோ ஃபார்முலா கலக்கிறோம், எவ்வளோ பால், அந்த பாலை வார்ம் அப் பண்ணுறோமா, என்ன ஏதுன்றதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து கொடுக்கறதுக்கு நம்ம பக்கத்துலேயே பிள்ளை படுத்துருக்கோம். பிள்ளை அழும்போது டைரெக்டாக நம்ம லேட்ச் பண்ணுறோம், முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஸோ இதில் முழுக்க ஃபுல்லாக அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் இதுவே நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சில பேருக்கு தோன்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது ப்ரெஸ் ஃபீட் பண்ணுறதுக்கு. என்னோடய கணவர் நீ பிள்ளை பால் கொடுத்து தூக்கிட்டு வந்துட்டு அது முடியும் போது நீ வீட்டில் கொடுத்துரு அப்படின்லாம் சொல்லும் பொழுது தாய்க்கு அந்த நேரத்தில் சில டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற டைமில் எங்கே போனாலுமே நீங்கள் எங்கே இருந்துமே நீங்கள் ப்ரெஸ் ஃபீட் பண்ணலாம். ஆனால் அது உங்களோட சொந்த ஒரு உங்களோட முடிவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதில் எல்லாருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது, சில பேருக்கு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அது ஒன்று. ஆனால் இப்போ சில நேரம் அவசரம், தாய் திடீர்னு வெளியில் போக வேண்டியது வருது, ஆனால் பிள்ளைய எல்லா நேரமும் தூக்கிட்டு போக முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னும் பொழுது அது சில நேரங்களில் தடையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்னால் இது மட்டும்தான், வேறு எந்த டிஸ்அட்வான்டேஜஸுமே இதில் கிடையாது. ஸோ டைரெக்டாக நீங்கள் பிள்ளைக்கு பால் கொடுத்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரி வளர்கிற பிள்ளைங்க நான் நிறையா பார்த்துருக்கேன். அதுங்களோட க்ரோத் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கனெக்ட் ஆகும் டைரெக்டாக. அந்த பால் பிள்ளைக்கு போகும்பொழுது அந்த கனெக்ஷன் பிள்ளை அந்த தாய்கிட்ட இருந்து அந்த பிள்ளைக்கு போய் அந்த வெறும் பால் மட்டும் போகிறதில்ல, எல்லாமே போகுது. இன்ஃபர்மேஷன், நாலேஜஸ், தாய் என்ன நினைக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, துக்கமாக இருக்கிறாங்களா, எல்லாமே அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்போ அந்த கனெக்ஷன்றது அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, எப்படி வேணும், என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணி. இந்த அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேலைக்கு போகிற சில தாய்மார்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களால முடியாதுன்னும் போது வீட்டில் இருக்கிற வரையிலும் இதை அனுபவிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. சரியா?